எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தியின் நிழல்னி நிஜம் நான் பாகம் 21. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தி. காலை வேளையில் மரகதம் எப்பொழுதும் போல் சமையல் வேலை செய்து கொண்டிருக்க அம்மா என்று அழைத்தவாறு கீழே இறங்கி வந்தான் சூர்யா. அவனின் குரல் கேட்டு வெளியே வந்தவர், என்ன சூர்யா, என்ன வேணும்? காஃபி ஏதாவது வேணுமா என்று அவனிடம் கேட்க, இல்லைம்மா, இப்படி வந்து கொஞ்சம் உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் அவன் அமைதியான குரலில். ஒரு நிமிஷம் இருப்பா, சமையல் ரூமில் போய் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் என்றவர் வேகமாய் சமையல் அறைக்குள் நுழைந்து எரிந்து கொண்டிருந்த அடுப்பை அணைத்துவிட்டு மீண்டும் வெளியே வந்தவர் சூர்யாவின் அருகே அமர அவரின் கரத்தை பிடித்து கொண்டவன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் உங்களை கூப்பிட்டேம்மா என்றான் அமைதியாக. என்னப்பா, என்ன விஷயம், சொல்லு என்று அவன் தலையை கோதிவிட்டவாறு அவர் கேட்க, நான் மிருத்ராவையும் குழந்தையும் கூட்டிகிட்டு கொஞ்ச நாள் வெளியே டூர் மாதிரி போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று அவன் கூற, அதை கேட்டு மகிழ்ச்சியாக இருந்தது மரகதத்திற்கு. நல்ல விஷயம்தான், போயிட்டு வாங்க, உங்களுக்கும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், மனநிலையும் மாறும் என்று அவர் கூற, அதேதாம்மா நானும் நினச்சேன். மிருவை இப்படியே விடுறது சரியில்லை, அவளை வெளியே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் மனநிலையை மாற்றணும். எனக்குமே மைண்ட் சரியில்லை, அதனால தான் எங்கேயாவது வெளியே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று அவன் கூற, நல்ல விஷயந்தாண்டா, போயிட்டு வா என்று மரகதம் கூற, எங்கே போகலான்னு பிளான் போட்டிருக்கு சூர்யா என்று கேட்டவாறு அங்கு வந்தான் மித்ரன். ஊட்டிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்டா. இந்த மாதிரி ஏதாவது ஹில்ஸ் ஏரியாவுக்கு போகும்போது மனநிலை நல்லாவே மாறும். அங்கே இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணிடும், நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும் என்று சூர்யா கூற, கரெக்டு தான்டா, இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாவுக்கு போகிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் மிரு மேனேஜ் பண்ணிடுவாளா? அவளுக்கு இந்த மாதிரி டூர் போகிறதெல்லாம் செட் ஆகுமா என்று மித்ரன் சந்தேகமாக கேட்க, அவகிட்ட சொல்லிட்டேன்டா, ஆனால் எங்கே போகிறோன்னு மட்டும்தான் சொல்லலை. அவள் வெளியே போகலான்னு சொன்னதுக்கே சரின்னு தான் சொன்னான், நான் கேட்டு பார்க்குறேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது தோட்டத்தில் வேடிக்கை காட்டியவாறு குழந்தைக்கு உணவை ஊட்டி முடித்துவிட்டு உள்ளே குழந்தையை தூக்கி கொண்டு வந்த மிருத்ரா இவர்கள் மூவரையும் பார்த்தவாறு நிற்க, ஊட்டிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் மிரு, உனக்கு ஓகேவா? அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது செட் ஆகுமா என்று சூர்யா கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நம்ம மட்டும் எப்படி தனியாக போகிறது, எல்லாரும் போகலாமே என்று அவள் கூற, அதை கேட்டு பதறிப்போன மரகதம், என்னடி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, கூறு கெட்டவளே, புருஷன் பொண்டாட்டி மட்டும் 2 பேரும் கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கேயுமே வெளியே போகாமல் இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தனியாக இருந்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா குடும்பமே போகலான்னு சொல்கிற என்று மரகதம் அவளை கடிந்து கொள்ள, இல்லை அத்தை, எல்லாரும் ஒன்றா போனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நாங்கள் மட்டும் தனியாக போகிறதுல என்ன சந்தோஷம் இருக்க போகுது சொல்லுங்க என்று அவள் கூற, சூர்யாவிற்கும் அவள் கூறுவது சரி என்று தான் தோன்றியது. ஆமாம்மா, அவள் சொல்கிறதும் சரிதான், நான் தான் சுயநலமாக யோசிச்சிட்டேன், எல்லாரும் ஒன்றாவே வெளியே போயிட்டு வருவோம், குடும்பமாக நம்ம எல்லாரும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுதுல்ல என்று சூர்யா கேட்க, டேய் யாழ், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த நேரத்தில் எப்படிடா அவளை கூட்டிகிட்டு போக முடியும் என்றான் மித்ரன். டாக்டர் கிட்ட கேட்போண்டா, அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம். குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அவளுக்கும் இந்த மாதிரி வெளியே போயிட்டு வர்றது நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைக்கும் அது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிலைமையில் அவளை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக விடக்கூடாது, அது குழந்தையும் அஃபெக்ட் பண்ணும். குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நம்மளோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறதுன்னு ரொம்ப முக்கியம், டாக்டர் கிட்ட கேட்டு அவளையும் கூட்டிகிட்டு போகலாம் என்று சூர்யா கூற, இல்லை அதெல்லாம் சரியாக வராது, நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஜோடியாக போயிட்டு வாங்க, குழந்தைய கூட எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் என்று மரகதம் மறுக்க, என்ன அத்தை இப்படி பேசுகிறீங்க, குழந்தைய விட்டுட்டு நாங்கள் எப்படி போக முடியும், ப்ளீஸ் அத்தை நீங்களும் வாங்க என்று மிருத்ரா கெஞ்ச, அடியே வயசான காலத்தில் உங்கள் கூட ஜோடி போட்டுக்கிட்டு நான் சுத்த முடியுமா, என்னால் எல்லாம் அவ்வளோ தூரம் பயணம் பண்ண முடியாதுடி என்று மரகதம் சலித்து கொள்ள, சரி அப்படின்னா நீங்கள் நாங்கள் டூர் போயிட்டு வர வரைக்கும் இங்கே தனியாக இருக்கக்கூடாது, போய் அத்தை மாமா வீட்டில் போய் இருங்க என்று சூர்யா கூற, அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனார் மரகதம். ஏண்டா அவங்க கிட்ட போய் உட்காந்து அவங்கள தொல்லை பண்ணணும்னு சொல்றியா, சும்மா இரு என்றார் அவனை அடக்கும் விதமாக. மித்ரனும், நாங்கள் வந்தே ஆகணுமாடா என்றான் பாவமாக. கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, இன்னும் 2 நாளில் நம்ம கிளம்புறோம், அதுக்குள்ளே டாக்டர் கிட்ட கேட்டுடலாம், உங்களோட ஆஃபீஸில் லீவ் சொல்லிவிட்டு இங்கேருந்து எல்லாரும் ஒன்றாவே கிளம்பிடலாம் என்று சூர்யா கூற, அதற்கு மேல் அவனை எதிர்த்து யாராலும் பேச முடியவில்லை. அப்பொழுதே கதிரவனை அழைத்து அவருக்கும் விடயத்தை அவன் தொலைபேசியில் கூறிவிட, அதனால் என்ன மாப்பிள்ள,
என் தங்கச்சி இங்கே வந்து தங்குறதுல எனக்கு என்ன கஷ்டம்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கிளம்புற அன்னைக்கு சொல்லுங்கள், நானே வந்து தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்று கதிரவன் சந்தோஷமாக கூற அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டவன் மரகதமிடமும் கூறிவிட்டான். அவரோ முடியாது என்று அடம் பிடிக்க, நான் சொன்னதுதாம்மா, நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும், என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசக்கூடாது என்றான் கட்டளையாக. அதற்கு மேல் மகனை எதிர்த்து பேசும் திறன் இன்றி அவரும் பாவமாக சரி என்று ஒப்புக்கொண்டார். 2 நாட்கள் எப்படி சென்றது என்றே தெரியவில்லை. அதோ இதோ என்று சுற்றுலா செல்வதற்கான நாளும் வந்துவிட்டது. மருத்துவரிடமும் பேசி அனுமதியும் பெற்றுவிட்டார்கள். காலை வேளையிலேயே சீக்கிரமாக எழுந்த மிருத்ரா குழந்தையை குளிக்க வைத்து தயார் செய்து கொண்டிருக்க, சூர்யாவோ தங்கள் உடைமைகளை எல்லாம் தூக்கி கொண்டு சென்று கீழே வைத்துக் கொண்டிருந்தான். யாழினி மித்ரன் இருவரும் தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியே வர, ஏண்டா அறிவு கட்டவனே, அவளே பிரெக்னெண்டா இருக்கா, அவகிட்ட போய் இவ்வளவு பெரிய வெயிட்டை தூக்கிட்டு வரதுக்கு கொடுத்துருக்க, முதல்ல அவகிட்ட இருந்து அதை கையில வாங்குடா என்றான் சூர்யா தன் நண்பனை திட்டியவாறு. ஏண்டா நானாடா அவகிட்ட கொடுத்தேன், அவதான் வீம்பு பிடிச்சி நானும் தூக்கிட்டு வரேன்னு தூக்கிட்டு வரா, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் என்று அவன் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு வினவ, ஏண்டா உன் தங்கச்சியை பத்தி உனக்கு தெரியாதா, அவ சரியான சேட்டக்காரி, மாப்பிள்ளை வெயிட்டை தூக்காதுன்னு சொல்லியிருப்பாரு, வேணும்னே இவ அதை செய்யறா, இதுல நீ எதுக்கு அவரை திட்டுற என்று மரகதம் மித்ரனுக்கு ஆதரவாக பேச, இந்த வீட்லயே நீங்க மட்டும்தான் அத்தை எனக்கு சப்போர்ட் பண்றீங்க, இவங்க 2 பேரும் பாருங்க எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்காங்க, இல்லைன்னா என்னை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க என்று மித்ரன் கூற, ரொம்பத்தான் என்று உதட்டை சுழித்து தன் கணவனுக்கு வக்கனை காட்டினாள் யாழினி. கதிரவனும் மரகதத்தை அழைத்து கொண்டு செல்வதற்காக வந்துவிட தன் தாயை முதலில் அவருடன் அனுப்பி வைத்தவன் பின்பு அனைவரையும் அழைத்து கொண்டு காருக்கு வந்தான். யாழினி, நீ பின் சீட்டில் உட்காந்துக்கோ, ஏன்னா உனக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பின்னாடி உட்காந்தாதான் ஈஸியாக இருக்கும். உன் கூட மிருத்ரா உட்காந்துக்குவா, குழந்தையே மித்ரன் கிட்ட கொடுத்துரு, நீ கொஞ்சம் அவளை பார்த்துக்கோ மீரு, இந்த மாதிரி டைமில் அவளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் என்று சூர்யா கூற, சிரிப்புடன் சரி என்று தலையசைத்தவள் ஆதிராவை மித்ரனிடம் கொடுத்துவிட்டு பின் சீட்டில் யாழினியுடன் அமர்ந்து கொண்டாள். மித்ரனும் ஆதிராவை கொஞ்சிய வண்ணம் தன் நண்பன் அருகே முன் சீட்டில் அமர்ந்து கொள்ள அவர்களின் பயணம் இனிமையாக ஊட்டியை நோக்கி ஆரம்பித்தது. செல்லும் வழியில் குழந்தையை கொஞ்சிக் கொண்டே வரும் மித்ரனை பார்த்த சூர்யா, என்னடா எப்படா உனக்கு பொண்ணு பிறக்கும்னு என் பொண்ணை பார்த்து ஆசைப்படுறியா என்றான் சரியாக. அதில் தன் நண்பனை ஆச்சரியமாக பார்த்தவன், எப்படிடா கரெக்டாக சொல்கிற, எனக்கு ஆதிரா குட்டியை பார்க்க எப்படா யாழினி வயிற்றில் இருக்கிற எங்கள் பேபி என் கையில் தூக்குவோன்னு ஆசையாக இருக்குது, ஆதிரா மாதிரியே ஏன் பாப்பாவும் இருப்பாளாடா என்று ஆதிராவின் கன்னத்தை பிடித்து கொஞ்சிய வண்ணம் மித்ரன் ஆர்வமாக தன் நண்பனிடம் கேட்க, கண்டிப்பாடா, என் தங்கச்சி எவ்வளவு அழகுன்னு உனக்கு தெரியும்ல, அப்போ என் மருமகளும் என் தங்கச்சி மாதிரி தானே பிறப்பா என்றான் சூர்யா பெருமையாக. அது என்ன மருமக, ஒருவேளை மருமகனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க என்று மிருத்ரா ஒற்றை புருவம் உயர்த்தி சிரிப்பாக கேட்க, அதெல்லாம் இல்லை, மருமக தான் என்றான் சூர்யா. இல்லை இல்லை, மருமகன் தான் பிறப்பான், நீங்கள் வேணா பாருங்க, சிங்கக்குட்டி மாதிரி வந்து பிறக்க போகிறான் பாருங்க என்று யாழினியை பார்த்து கண்ணடித்து சிரித்தவாறு மிருத்ரா கூற, அதில் வெட்கத்தில் தலைகுனிந்து சிரித்தாள் யாழினி. ஆனால் மித்ரனோ, ஐயோ எனக்கு பொண்ணுதான்ப்பா வேணும் என்றான் அவசரமாக. அவன் கூறியதை கேட்டு அனைவரும் சிரிப்புடன் அவனை பார்த்தனர். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.